ஏய் சூர்யாவை பாத்தியாடி? இல்ல பாக்கலையே. எங்க போனானே தெரியலையே. ஏய் நீ சூர்யாவை பாத்தியா? இல்லையே. என்ன? நாங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தான் தங்கி இருக்கோம். காலையில எழுந்து பார்த்தா அவளை காணோம். ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் சூர்யாவை பாத்தியா? சிங்கம் சூர்யாவா அஞ்சான் சூர்யாவா? நானே அவளை காணோம்னு தவிச்சிட்டு இருக்கேன். நீ இப்ப போய் இப்படி பேசுற? சிங்கம் சூர்யாவா? தெரியலடி. எங்க தான் போனா இவ? 2 பேரும் கூடி கூடி பேசிக்கிறாங்க. என்னன்னே தெரியலையடி. ஏதாவது பிரச்சனையா இருக்கும். எங்க போய் மாட்ட போறாங்கன்னே தெரியல. குட் மார்னிங் மேம். மார்னிங் மேம். குட் மார்னிங் கேர்ள்ஸ். என்ன இன்னும் யாரும் ரெடி ஆகாம இருக்கீங்க? பாத்ரூம்ல தண்ணி வரல மேம். போய் சொல்லாதீங்க. நேத்து தான் உங்களை பத்தி பெருமையா சொன்னேன். சரி எல்லாரும் இன்னொரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுங்க. ஓகே மேம். மேடம் 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 என்ன என்னாச்சு? பாத்ரூம்ல ஒரு பொண்ணு சூசைட் அட்டெண்ட் பண்ணிட்டா மேடம். ரத்தம் கொட்டுது மேடம். ஐயோ வாங்க பாருங்க மேடம். எழுதுற ரேகா. எழுதுற ரேகா. ரேகா என்னம்மா என்னாச்சு? மேடம் காலையில இருந்து காணோம் தேடிட்டு இருந்தோம் மேடம். இங்க வந்து பார்த்தா கையை கிழிச்சிட்டு இருக்கா. பக்கத்துலயே இந்த லெட்டர் இருந்தது மேடம். சரி வாங்கம்மா வாங்க ஹாஸ்பிடல் கூட்டு போலாம். வாங்க தூக்குங்க. பாத்து தூக்குங்கம்மா மெதுவா வாங்க. சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. பார்த்து மெதுவா பத்திரமா பார்த்து வாங்கம்மா. வாங்க பாத்து தூக்குங்க. ஏய் இங்க பாத்து. என்னாச்சு? நல்லா போடுங்க. வாங்க. ஐயோ பாத்து பத்திரமா. மேடம் என்னாச்சு மேடம்? பாத்ரூம்ல கைய எடுத்துக்கிட்டு ஐயோ என்னமா இந்த மாதிரி பண்ணிருக்கா? டிரைவரை கூப்பிடுங்க. சீக்கிரம் வாங்க. இந்த ரேகா தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்கா. சீக்கிரம் ஹாஸ்பிடல் போகணும். பாத்துமா பாத்து. மேடம் நீங்க கொஞ்சம் கூட போங்க. சரி நான் போறேன் மேடம். பாத்துமா பாத்து. கொஞ்சம் சீக்கிரம் வழி விடுங்க. பாத்துமா. சீக்கிரம் கொஞ்சம் வழி விடுமா. கேர்ள்ஸ் நீங்க இப்படி வந்துருங்கம்மா. மேடம் மத்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கோ. நான் ஹாஸ்பிடல் போயிட்டு வரேன். தள்ளுமா. ஏப்பா சீக்கிரம் வண்டி எடுப்பா. ஏமா தலைய கொஞ்சம் பாத்து புடிச்சுக்கோங்கம்மா. சூர்யா ஒரு நிமிஷம் வா. என்னாச்சு? நான் கூட சூசைட் அட்டெண்ட் பண்ணது நீதான் நினைச்சேன். என்ன வளர்ற? ஆமா ராத்திரி நீதான் உன் உட்பி போன் எடுக்கலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தல. அதான் நீன்னு நினைச்சு பயந்துட்டேன். கேர்ள்ஸ் எல்லாரும் ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. எல்லாரும் பின்னாடி வாங்க. வாங்க எல்லாரும். சரி வாடி. இங்க பாருங்க ரேகா எழுதின லெட்டர். காதலிச்ச பையனோட சேர முடியலையா அதனால சூசைட் பண்ணிக்கிறாளாம். முட்டாள்தனமா இல்ல? உங்களை மாதிரி வயசு பொண்ணுங்க சகஜமா லவ் பண்ணுவீங்க, அப்புறம் பிரச்சனைனா செத்து போயிடுவீங்க இல்ல? இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட உங்களுக்கு லவ் தான் முக்கியம் இல்ல? பெத்து வளர்க்கிற அப்பா அம்மா இல்ல உங்களுக்கு 2ஆம் பட்சமா? எங்க இருந்தோ ஒருத்தன் வருவான், பாப்பான், சிரிப்பான். இதுக்கு நீங்க வச்சிருக்கிற பேர் தான் லவ். லவ் ஃபெயிலியர் ஆயிட்டா சூசைட் தான் பண்ணிக்கணும்னா இந்த உலகத்துல யாருமே மிச்சம் இருக்க மாட்டாங்க. நல்லா படிச்சு வேலைக்கு போய் இத்தனை வருஷம் உங்களை கஷ்டப்பட்டு காப்பாத்துற அப்பா அம்மாவுக்கு ஒரு 2 வருஷமாவது சம்பாரிச்சு கொடுத்து நன்றி கடனை அடைக்க வேண்டாம்? நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா லவ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு உலகம் புரிஞ்சிடும். அப்பா அம்மா கொடுக்கிற பாக்கெட் மணி வச்சுக்கிட்டு லவ் பண்றதை விட கேவலமான விஷயம் வேற எதுவுமே இல்ல. இந்த வயசுல லவ்ங்கிற வார்த்தையை கேட்டா சந்தோஷமா தான் இருக்கும். நல்லா கேட்டுக்கங்க. லவ்ங்கிற வார்த்தையை கேட்கும் போது மட்டும்தான் நல்லா இருக்கும். வாழ்ந்து பாக்குறப்பதான் அதோட வலியும் வேதனையும் உங்களுக்கு முழுசா புரியும். மத்த பழக்கத்தை விட மோசமான பழக்கம் லவ் பண்றது. அதுலயும் பொண்ணுங்க நிலைமை ரொம்ப மோசம். பசங்க தேடி தேடி வந்து சரின்னு சொல்ல வைப்பாங்க. அதுக்கப்புறம் அவனுங்க வச்சதுதான் சட்டம்.
அவனுங்க என்ன சொன்னாலும் நீங்க தலையாட்டி தான் ஆகணும். லவ்ல மாட்டிக்கிட்டா வெக்கம் மானத்தெல்லாம் விட்டுட்டு பிச்சை எடுக்காத குறையா கெஞ்ச ஆரம்பிச்சிருவீங்க. கடைசியா இதோ ரேகா மாதிரி தற்கொலைங்கிற அளவுக்கு கூட போயிடுவீங்க. ஒட்டு மொத்தமா லவ்வே பண்ணாதீங்கன்னு சட்டம் போட்டு யாரையும் தடுக்க முடியாது. இதுக்கப்புறம் யாராவது லவ் பண்றதா இருந்தா யோசிங்க. ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருக்க மேடம்னு சொன்னீங்கன்னா ரொம்ப கவனமா இருங்கன்னு சொல்ல வரேன். உங்க லவ் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா சந்தோஷம். ஒருவேளை ஃபெயிலியர் ஆயிட்டா தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களை ஒருத்த வேண்டான்னு நிராகரிச்சிட்டான்னா அவனுக்கு முன்னாடி வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும். உங்களை விட்டு ஒருத்தன் ஒரு அடி விலகி போறான்னா நீங்க அவனை விட்டு 100 அடி விலகி போகணும். வாழ்க்கைங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். சொர்க்கம் வானத்துல எல்லாம் கிடையாது, அது இங்கதான் இருக்கு. நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா வச்சுக்கிறதுல தான் இருக்கு. சரி வாங்க, எல்லாரும் சீக்கிரம் ரெடி ஆகுங்க. சரிங்க. ஏய் வாடி போய் ஃப்ரெஷ் ஆகலாம். ஏய் நில்லு. டல்லா இருந்தா திடீர்னு பிரைட் ஆயிட்டேன். இப்போ நான் புது சூர்யா. என்னோட லைஃப்ல ஒரு புது முடிவு எடுத்துட்டேன். என்ன முடிவு? என்ன வேண்டான்னு அவாய்ட் பண்ணவன நான் விட்டு விலகணும்னு டிசைட் பண்ணிட்டேன். வா போலாம். ஈஸ்வரி, என்னங்க? அந்த படப்பை லேண்ட விக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு என் தங்கச்சியும் கையெழுத்து போடணும். அந்த டாக்குமெண்ட் எங்க வச்சிருக்க? உங்க பீரோல தான் வச்சிருக்கேன். போய் எடுத்துட்டு பாப்போம். சரிங்க. என்னங்க? என்ன? இல்ல, இந்த நேரத்துல உங்க தங்கச்சி வீட்டுக்கு போகணுமா? ஏன்னா அவ எப்படா சண்டை போடுவோன்னு காத்துட்டு இருக்கா. ஐயோ, பாத்தீங்களா பெல் அடிக்குது? ஏண்டி, அது என்ன கோயில் மணியா? காலிங் பெல் அடிச்சதுக்கு கன்னத்துல போட்டுக்கிற? ஒதுங்க. சார் வணக்கம் சார். யார் வேணும் சார்? கால் டாக்ஸி புக் பண்ணிருந்தீங்கல்ல? இங்க யாரும் புக் பண்ணலையே சார். மாரிச்சாமிங்கிறது என் பையன் தான் சார். அவர் தான் சார் புக் பண்ணிருக்காரு. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். ஷாலினி, சொன்ன மாதிரி இடத்தை எடுத்து வச்சிட்டியா? எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன். டேய் மாரிஸ், இன்னும் டைம் இருக்கு, அதுக்குள்ள எதுக்கிட்ட கால் டாக்ஸி வர சொல்லிருக்க? அண்ணே வரேன் சார். இங்க வாங்கண்ணே. சார் இத கார்ல வச்சிருங்க. சரிங்க சார். கேளுங்க. டேய், கேட்டுக்கிட்டே இருக்கா, பதில் சொல்லாம போற? நீங்க எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்றீங்களா? தப்பு பண்ணிட்டீங்களே டாடி. ஃப்ரெண்டுன்னு கடைசியில இப்படி துரோகியா மாறிட்டீங்க. உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. என்ன எதுவும் தெரியாத மாதிரி முழிக்கிறீங்க? சூர்யாவுக்கு எதுக்கு மெசேஜ் அனுப்புனீங்க? அதுவும் நான் மெசேஜ் அனுப்புன மாதிரி. இது தப்புன்னு உங்களுக்கு தோணல? உங்க மனசாட்சி உறுத்தல? இத்தனை நாள் வரைக்கும் நான் சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு இப்ப கூடவே இருந்துகிட்டு வேற டிராமா போடுறீங்களா? சத்தியமா நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது. இது நான் எடுத்த முடிவு. வேணும் வேணான்னு நான் தான் டிசைட் பண்ணணும். நான் வேணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு மேல அப்பா அம்மா தங்கச்சின்னு யாரையும் பார்க்க போறது இல்ல. இது என்னோட லைஃப். எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். அதை விட முக்கியம் நம்ம மனுஷங்களா இருக்கணும். என்ன நேர்ல கூட பார்க்காம சரின்னு சொன்ன சூர்யாவுக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? இதை நான் சும்மா விட போறதில்ல. யார் சொன்னாலும் சரி, குறுக்க வந்து தடுத்தாலும் சரி, சூர்யாவுக்கு எனக்கு வந்தா கல்யாணம் நடக்கும். சூர்யா குடும்பமே வந்து தடுத்தா கூட அதையும் மீறி இந்த கல்யாணம் நடக்கும்.
இப்ப நான் சூர்யாவை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். அங்க போய் அவளை பார்த்து எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படியே நான் ட்ரைனிங்க்கு போயிடுவேன். ஏன்னா இதுக்கப்புறம் உங்க மூஞ்சியெல்லாம் பார்க்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏய் மாரிஸ், நான் சொல்றத கொஞ்சம் பேசாதீங்கம்மா. உங்க வீட்டுக்காரருக்கு வேணா ஸ்பெஷலா ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம். அரேஞ்ச்டு மேரேஜா நடக்கிற இந்த கல்யாணத்தை லவ் மேரேஜா மாத்திட்டார்ல, அதுக்கு தான் இந்த தேங்க்ஸ். நான் வரேன். டேய் மாரிஸ், மாரிஸ். ஏய் அண்ணா நில்லு. டேய் மாரிஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. டேய் மாரிஸ், மாரிஸ். டேய் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. அவர் அண்ணா, வண்டி எடுங்க. சரிங்க சார். நான் வேணா சாரி கேக்குறேன். ப்ளீஸ் என் பேச்ச கொஞ்சம் கேளுடா. மாரிஸ். அழாதீங்கம்மா. பா, அவன் ரொம்ப எமோஷனலா இருக்கான்ப்பா. அவனை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நியாயம் தர்மம்னு பேசுவான். சூர்யா பிடிச்சிருக்குன்னு மெசேஜ் வேற அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களை எப்படிப்பா ஏமாத்துவான்? அது ஜஸ்ட் வெறும் மெசேஜ்மா. பெரியவங்களுக்கு அது ஜஸ்ட் மெசேஜா இருக்கலாம், ஆனா பசங்களுக்கு அது லைஃபா இருக்கு. எனக்கு தெரியும் அவன் மாற மாட்டான்னு. அதுக்கு பதிலா நீங்களே அவங்கள சேர்த்து வச்சிடுங்கப்பா. ஆமாங்க, சேர்த்து என்ன வச்சிடலாம். நோமாங்க, அவன் இன்ஃபாக்சுவேஷன்ல பேசிட்டு போறான். அந்த குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கணும்னு உங்களை விட நான் தான் ஆர்வமா இருந்தேன். ஆனா நேத்து நடந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் என்னால எப்படி சரின்னு சொல்ல முடியும்? அந்த வீட்டுல உள்ள மூத்த பொண்ணு பாரு, புருஷனை விட்டு தனியா இருக்கு, மாமியார அண்ட விட மாட்டேங்குது. நாளைக்கு சூர்யாவும் அப்படி இருந்தா, ஒரு வேளாவ அப்படி இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அதை சாய்ஸ்ல வர கொஸ்டினை மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. அப்படியெல்லாம் அந்த பொண்ணு நடந்துக்காதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? நீங்க விடுங்க, இப்ப அவன் அப்படித்தான் பேசுவான். எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடுவான். அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அவன் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு நம்மளால சும்மா இருக்க முடியுமா? பேசாம எழுந்து உள்ளவா. அம்மா அழாதம்மா, வாமா உள்ள போலாம். என்ன சுந்தரி சொல்ற? நம்ம நடராஜா இப்படி எல்லாம் பேசினா என்னால நம்பவே முடியலையே. ஆரம்பத்துல அப்படி இப்படிதான் இருந்தா, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாகி அம்மா தான் உலகம்னு உன் காலடியிலேயே விழுந்து கிடந்தானே, அவனா இப்படி எல்லாம் பேசினா? பேசிட்டானேம்மா. மாசம் மாசம் அவன் பணம் கொடுத்துருவானாமா. பெத்த தாய்க்கு ஜீவன அம்சம் தரேங்கிறான். போதும் சாமி, உன் பணத்தை நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என் உடம்புல தெம்பு இருக்குமா? நான் உழைச்சு 4 பேருக்கு சோறு போட மாட்டேன். தெரியாம நடந்த ஒரு தப்புக்கு என் பொண்ணு ஆகாதுன்னு வீட்டுக்கு விட்டு அனுப்புனா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமாமா? யார் செஞ்ச பாவமோ அவ தலையில விடிஞ்சு சின்ன வயசுலயே வாழ வெட்டி மாதிரி வாழ வேண்டிய கட்டாயத்துல இருக்கா. நானும் அவளுக்கு ஆறுதலா இல்லைன்னா எப்படி? நீ பிறந்த உடனேயே ஆண்டவன் உன் கால்ல சக்கரத்தை கட்டி விட்டுட்டான் போல இருக்கு. உன் மூச்சு நிக்கிற வரைக்கும் நீ ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். எவ்வளவு தூரம் ஓட முடியும்னு தெரியல. எப்படியும் சூர்யாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு அதுவே போதும். அடி போடி, நானும் உன்னை திட்டி பார்த்துட்டேன், சாபம் விட்டு வாழ்த்தி உனக்காக வேண்டுதல் பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். என் வாய் முகூர்த்தம் பலிச்சாவது நீ நிம்மதியா இருப்பேன்னு பார்த்தா ஜான் ஏறினா முழ சறுக்கின கதையா வந்து நிக்கிற. சனீஸ்வரம் பிடிச்சா கூட 7 வருஷத்தோட சரியா போயிடும்னு சொல்லுவாங்க. உனக்கு மட்டும் ஏண்டி இப்படி நடக்குது? இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நினைச்சேன், பரவாயில்ல சுந்தரிக்கு இனிமே பிரச்சனை வராது, ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கையோட செட்டில் ஆயிட்டான்னு தோணுச்சு. நான் நினைச்ச நேரமோ என்னமோ உனக்கு உடனே இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சே. நீங்க நினைச்சதால எனக்கு என்னம்மா கஷ்டம் வந்துரு போகுது? இந்த கஷ்டத்திலயும் என்னை பத்தி நீங்க ஒருத்தராவது நினைச்சு பாத்தீங்களே, அதுவே போதும். விட்டா என்கிட்டயே நீ ஏன் புகழ் பாடுவ. இப்போ உன் பிரச்சனையை எப்படி தீர்க்க போற அத சொல்லு. அத பத்தி யோசிக்கிற அறிவெல்லாம் எனக்கு எங்கம்மா இருக்கு? வீட்டு வேலை செய்ய சொல்லுங்க, அதுல நான் தான் மகாராணி. சத்தியமா அதுல என்னை யாராலையும் ஜெயிக்க முடியாதுமா. மத்தபடி யோசிக்கிறது கேசிக்கிறதுல எனக்கு சரிப்பட்டு வராதுமா. நமக்கு தெரிஞ்ச ஒரே வழி சாமி, அது தலையில பாரத்தை போட்டுட்டு நீ எல்லாத்தையும் பாத்துக்கடான்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட சொன்ன மாதிரி சக்கரை கட்டின காலில் ஓட வேண்டியதுதான்.
அப்புறம் என்ன, அவன் பாத்துக்க போறான். ஆமாடி, கடவுளுக்கு வேற வேலையே இல்ல பாரு. உன் ஒருத்தி பிரச்சனையை மட்டும்தான் அவர் நினைச்சுக்கிட்டு இருப்பாரா? அதுக்கு தானமா உங்க எல்லாரையும் என் பக்கத்துல கொடுத்திருக்காரு. படிக்காதவ வேற எதை நம்ப முடியும்? நம்பின எல்லாத்துலயும் ஏமாந்துட்டேன். கடைசியா சாமியை நம்பினேன், அதுவும் என்னை ஏமாத்திடுச்சு. நட்ராஜ் ஏமாத்தினானே, அவன் மேல கோச்சுக்கோ முடிஞ்சது. அப்படித்தான் கடவுள் மேல கூட கோவம் வரல. எத்தனை நாளைக்கு தான் என்னை ஏமாத்துறதுக்கு மனசு வருதுன்னு பாப்போம். விடுங்கம்மா, இப்போதைக்கு நான் உழைக்கணும். அதுக்கு மட்டும் ஒரு வழி சொல்லுங்க. என்ன சுந்தரி சொல்ற? ஆமாம்மா, மதி பார்லர் அவ ஓனரே எடுத்துக்கிட்டாங்க. பாவம், அவ வீடு வீடா போய் மேக்கப் போட்டுட்டு வரா. அத்தைக்கு வேற மாத்திரை செலவு இருக்கு. சூர்யாவையும் பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க. இவ்ளோ செலவு இருக்குல்ல. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எனக்கு வேலைக்கு சொன்னீங்கன்னா போதும், உதவியா இருக்கும். அம்மா துணியெல்லாம் ஊற போட்டுருவா. போட்டுருமா. நில்லு பொண்ணி. இந்த என்னம்மா சம்பள பணமா நிறைய இருக்கு? ஒரு மாச சம்பளத்துக்கு 3 மாச சம்பளம் கொடுத்துருக்கேன். எதுக்குமா? தப்பா நினைச்சுக்காத பொண்ணி. இவ பேரு சுந்தரி. இதுக்கு முன்னாடி இவ தான் இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. இவ எனக்கு தங்கச்சி மாதிரி. மாதிரி என்ன, கூட பிறந்த தங்கச்சியே தான். கொஞ்ச நாளா இவ வேலைக்கு வரல. எனக்கு என்னவோ மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு 4-5 தடவையாவது சுந்தரி சுந்தரின்னு எனக்கே தெரியாம இவ பேரை சொல்லிக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பா எங்க 2 பேருக்குள்ளேயும் போன ஜென்மத்திலேயே ஏதோ ஒரு சம்பந்தம் இருந்திருக்கு. அதான் இவளை விட்டு என்னால இருக்க முடியல. இனிமே இவளே இந்த வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டோம். தயவு செஞ்சு நீ தப்பா நினைச்சுக்காத. அம்மா கேட்கறதுக்கே எவ்வளவு பெருமையா இருக்குமா. எங்கள மாதிரி வேலைக்காரங்களை கூட பிறந்தவங்கன்னு சொல்றீங்களே, இந்த அம்மா உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்கம்மா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் வேலை செஞ்சுட்டு போயிடுறேன். நாளையில இருந்து இவங்களே வரட்டுமே. சரி பொன்னி. சரிங்கம்மா. ஏய், இப்ப எதுக்கு நீ அழற? தெரியலம்மா. கண்ணத்தோட. ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு கிளம்பு. சரிம்மா. ஏய் நில்ல. நாளையில இருந்து நீ கரெக்ட் டயத்துக்கு வேலைக்கு வரல, உன் கைய ஒடிச்சிருவேன். வந்துடுறேம்மா.